எல்லாம் அழிஞ்சிடுச்சு, டேமேஜ் ஆயிடுச்சுன்னு சயின்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்கு. ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், எல்லாம் புதிதாயிட்டு இருக்கு. அவர் சொல்றார், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். உங்களுக்கு தெரியுமா, இந்த உலகத்துல அதான் நடந்துட்டு இருக்கு. காஸ்பல் இஸ் த ரெஸ்டோரேஷன் காஸ்பல். தேவன் எல்லாத்தையும் புதிதாக்கி கொண்டிருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா, எல்லாம் அழிஞ்சிடுச்சு, டேமேஜ் ஆயிடுச்சுன்னு சயின்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்கு. ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், எல்லாம் புதிதாயிட்டு இருக்கு. உலகத்தின் செய்தி வேற, பைபிளின் செய்தி வேற. ஆமென். அதனாலதான் மத பிரசங்கத்தை கேட்கக்கூடாது. மத பிரசங்கம் என்ன சொல்லுது? எல்லாம் ஒண்ணும் இல்லாம போயிடும், எரிஞ்சு போயிடும், நாசமா போயிடும். இதை தான் ஞாயிற்றுக்கிழமை தூரம் உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி கோயிலில் போயிட்டு அப்புறம் இவங்க வாழ்க்கை மட்டும் இப்படி நல்லாவும் ஐபிஎல்ல பாருங்க. கடவுளுடைய ஐடியா அது கிடையாது. கடவுள் சொல்றாரு, பழையவைகள் ஒளிந்தன எல்லாம். சிலர் என்ன நினைக்கிறாங்க, எல்லாம் அழிஞ்சு ஒண்ணும் இல்லாமல் போனதுக்கு அப்புறம் புதுசாக்குவார். ஏங்க, ஒன்று போனதுக்கு அப்புறம் எதுக்கு புதுசாகும்? இருக்கிறது அப்படியே புதுசாக்குவார். ஆமென். அப்போ உங்கள் தேவன் புதிதாக்குகிறவர், அவர் அழிக்கிறவர் இல்லை. மனுஷன் தப்பு பண்ணோடனே அம்புடு வரையும் அழிச்சிடல. அவர் அந்த மனிதனுக்குள்ளே இருந்தே தான் மீட்பையும், அந்த மனிதனுக்குள்ளே இருந்து தான் புதிதையும் என்ன பண்றாரு? உண்டாக்குகிறார். அப்போ எல்லாம் அழிஞ்சு போவோம், ஒழிஞ்சு போவோம்னு கொஞ்சம் பேர் பேசிட்டு இருக்கிறாங்க. நான் சொல்றேன், இல்லை இல்லை, எல்லாம் புதுசாகும். இயற்கையே புதுசாகும், படைப்புகள் புதுசாகும். மனிதர்கள் இன்னும் வரும்போதுல இன்னும் நீடித்த நாட்கள் வாழ ஆரம்பிப்பாங்க. ஆமென். நோய்கள் இல்லாத உலகமாய் மாறும், வறுமை இல்லாத உலகமாய் மாறும், கண்ணீர் இல்லாத உலகமாய் மாறும். ஆமென். விபத்துகளே இல்லாத உலகமாய் மாறும். ஆமென். மரணமே இல்லாத உலகமாய் மாறும். ஆமென். அதுதான் சட்டம். அப்ப சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் என்ன பண்றாரு? நான் எல்லாத்தையும் புதிதாக்குவேன்றாரு. எல்லாம் புதுசா மாறும். ஆமென். உங்க இது இப்ப லிட்டரலா ஏற்கனவே அவர் ஆளுகை இருதயத்தில் பெற்றிருக்கிறீங்க பாருங்க. உங்க வாழ்க்கையில் அவர் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறார். உங்க சரீரம் புதுசாகும், உங்க பொருளாதாரத்தில் புதிய காரியங்களை செய்வார், உங்கள் உறவுகளிலே புதிய காரியங்களை செய்வார். ஆமென்.